بسم الله الرحمن الرحيم. இணை கற்பித்தல நியாயப்படுத்துவதற்காக வேண்டி சில உதாரணங்கள், புரிந்து கொள்வதற்கு உதாரணங்கள். மனிதர்கள் என்ன செய்வாங்க, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி உதாரணம் சொல்லுவாங்க. மனுஷன் ஒரு பலவீனம் என்ன இருக்குன்னு கேட்டா, அவன் தன்னைய மாதிரி தான் எல்லாத்தையும் பார்ப்பான், அடுத்தவனுடைய நிலையை பார்க்க மாட்டான். நல்லா விட்டுருங்க, உங்களுக்கு விவகாரம் வரும்போது என்ன செய்வான்னு கேட்டா, அவன் நிலையில உட்கார்ந்துகிட்டே தான் இது சரியா தவறான்னு சிந்திப்பானே தவிர அவனுடைய எதிரியுடைய நிலையில இருந்து என்ன செய்ய மாட்டான், பார்க்கவே மாட்டான். ஒருத்தன் ஒரு உதவியை தரமாட்டேன்ட்டான்னு வைங்களேன், அவன் என்னத்தினால தரமாட்டான், அவன் சூழ்நிலை என்ன, அவன் என்ன, அதெல்லாம் பார்க்க மாட்டான். நான் கேட்டு தரமாட்டேன்ட்டானே அப்படின்னு இவன் பிரச்சனையை மட்டுமே தான் என்ன செய்வான், மையமா கருதி கொண்டு பார்ப்பானே தவிர எதிரியுடைய பிரச்சனை, அடுத்தவருடைய பிரச்சனையை மனிதன் பார்ப்பதே கிடையாது. இது மனுஷனுக்கு மனிதன் தொலைஞ்சிட்டு போன்னு விட்டுறலாம். அல்லாவும் இப்படி பார்க்கறான். அல்லாவை மனுஷன் எப்படி பார்க்கறான், அவன் மாதிரியே நினைத்து கொண்டு, நம்மள மாதிரிதான் அல்லாஹ் என்று நினைத்து கொண்டு அவன் அல்லாவை அணுகிற காரணத்தினாலையும் இது மாதிரியான ஷிர்க்குகள் நியாயப்படுத்தப்படுகிறது. எப்படி நியாயப்படுத்துறாங்க, இதுக்கு இறைவன்கிட்ட கேட்கறத சொல்லும் பொழுது அதுக்கு சில உதாரணம் சொல்லுவாங்க. ஏங்க அவுலியா அல்லாட்ட போய் கேட்க சொல்றீங்களா, அல்லாட்ட கேட்க இயலுமா? எப்படி உதாரணம், அல்லாட்ட போய் கேட்க சொல்றீங்க, அல்லாஹ் யார், நம்ம யாரு, அல்லாஹ் இங்க எவ்வளவு இடத்துல பெரிய இடத்துல இருக்கிறான், நம்ம அற்பத்தில் அற்பமாக இருக்கிறோம், நம்மள மாதிரி அற்பமான ஆளுக்கு போய் அவ்வளவு பிரம்மாண்டமான சக்திக்கு முன்னாடி போய் கேட்க இயலுமா? இப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று விடுவாங்க. அதுக்கு உதாரணம் எங்க காட்டுவான், உலகத்தில் உள்ள உதாரணத்தை காட்டுவான். எப்படி காட்டுவான், பெரிய தலைவரா இருந்தாருன்னு சொன்னா அவர் ஆக சின்ன மனுஷன் போய் பார்க்க இயலுமா? நாட்டிலேயே அவர் தான் பெரிய தலைவர், அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்காரு. நாட்டிலே இவனாக கடைசியில் இருக்கான் ஒருத்தன், இவன் போய் அந்த தலைவரை பார்க்க முடியுமா, நெருங்க வாய்ச்ச முடியுமா? அப்ப அந்த தலைவர்கிட்ட கோரிக்கை நீங்க வைக்கிறதா இருந்தா என்ன செய்யணும், உங்களுக்கு அவருக்கு முதல் 50 பேரை பிடிக்கணும், நீங்க அவன்கிட்ட வைக்கணும், அவனுக்கு மேல கொண்டு வைப்பான், அவனுக்கு மேல கொண்டு வைப்பான், அவனுக்கு மேல, இப்படியே போய் தான் அவருக்கு அந்த கோரிக்கை சென்று அடையுமே தவிர நேரடியாக நீங்கள் பிரதமர்கிட்ட போய், ஒரு நாட்டில் உள்ள குடிமகன் பிரதமர்கிட்ட போய் முறையிட முடியுமா? நேரடியா முதலமைச்சர் முறையிட முடியுமா? கேட்க முடியாது. அப்ப நாங்க என்ன செய்யறோம், உலகத்துல சொல்றாங்க உதாரணம், உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் நம்ம போய் அணுக முடியவில்லை. சில ஆட்களை பிடித்துக் கொண்டுதான் என்ன செய்யறோம், துணைக்கு அழைத்துக் கொண்டு அந்த கட்சிக்காரனை பிடிப்போம் இல்லையா? ஒரு அதிமுக ஆட்சி நடந்துன்னு சொன்னா அதிமுக கட்சியில் உள்ள பெருமுகர்களை பிடித்து கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். திமுக ஆட்சி நடந்தா என்ன செய்வோம், திமுக பெருமுகர்களை பிடிச்சி கொஞ்சம் முதலமைச்சர் கொஞ்சம் சொல்லுங்க, எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நன்கொடை எல்லாம் கொடுத்துருக்கிறோம், உங்க கட்சிக்காக வேண்டி அதெல்லாம் பண்ணிருக்கிறோம், இந்த மாதிரி என்னத்தையாவது சொல்லி சிபாரிசு வாங்கி அவர் கூட்டிட்டு போய் தான் என்ன செய்வார், நம்மள ரெக்கமெண்ட் பண்ண முடியுமே தவிர நம்மளா போய் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இது உண்மை. இந்த உதாரணம் உண்மை. என்ன பெரிய பெரிய தலைவர்கள், முதலமைச்சரை விடுவோம், ஒரு கலெக்டரை போய் சாதாரணமா பாத்திர முடியுமா? சாதாரண மக்கள்லாம் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அவங்க தான் போக முடியும். ஒரு கட்சி தலைவன்னா கலெக்டர் உள்ள விட்டுருவாரு, சாதாரண அவனே தட்டி விட்டுருவாரு, அணுக முடியாது. ஒரு கலெக்டர் அணுக முடியாது, ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை நேரடியாக நம்ம அணுக முடியவில்லை. இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறான், இதை மார்க்கத்தில் கொண்டாந்து இணைக்கிறான். மார்க்க ஆதாரம் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தெளிவா இருக்கிறது, இதெல்லாம் ஆதாரங்கள் கிடையாது. இது மாதிரியான உதாரணங்களை சொல்லி எல்லாம் மார்க்க சட்டத்தை உண்டாக்க முடியாது. இவன் என்ன பண்றான் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு மனுஷனை உனக்கு பார்க்க, பிரதமர் பார்க்க முடியல, அல்லாஹ் பார்க்க முடியலோ முடியாது, பார்த்து அவளியா கூட்டு போங்கிறோம், நேரடி அல்லாஹ்ட்ட கேட்க முடியாது. உனக்கு நீ யார், அல்லாஹ் யார், உனக்கு அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஏணி வச்சாலும் எட்டுமா? அதனால என்ன பண்றோம், நீ பெரியார்கள் மகான்களை கொடுத்தீங்கன்னா நீ அவங்கள்ட்ட கேளு, அவங்க அல்லாஹ்ட்ட பக்குவமா கேட்டு என்ன செய்வாங்க, வாங்கி தருவாங்க. இந்த மாதிரி ஒரு டயலாக் விட்டவனே இவன் உலகத்துல பாக்குறானா, ஆமா இப்படித்தானே உலகத்துல நடக்கிறோம், உலகத்துல இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது, நம்ம நேரடியா போய் கேட்க முடியலையே. அப்ப இவங்களே கேட்க முடியாது, அல்லாஹ்வை சாதாரணமாக பாக்குறாங்க, நம்ம சாதாரணமாக்குறோமா? இவன் பிரதமரை பார்க்க முடியல, முதலமைச்சரை பார்க்க முடியல என்னும் போது இவன் அல்லாஹ்வை அதோட மட்டமாக பாக்குறாங்க. நீ எப்படி அல்லாஹ்வை போய் பார்க்க முடியும், நீ எப்படி அல்லாஹ்ட்ட நேரடியா கேட்க முடியும்? அதுக்கு தான் இந்த இடையில பெரியார்கள் தேவை. புரோக்கர் ஏன்டா வச்சுக்கிறேன்னு கேட்டா என்ன காரணம் சொல்றான், இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்றான். இது பேசிக்காவே இது சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா, ஒரே ஒரு அடிப்படை எனக்கு விளங்கல. என்ன விளங்கல, அல்லாஹ் வேற மனுஷன் வேற. ஒரே ஒரு அடிப்படை என்னது, அல்லாஹ்வை மனிதனை போல ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு ஒரு காரிய உதாரணம் சொல்வதாக இருந்தால் மனிதர்கள்ட்ட உள்ள உதாரணம் எப்படி அல்லாஹ்வுக்கு பொருந்தும்? பொருந்தாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்னு கேட்டா, என்னை பத்தி பேசும்போது உதாரணம் சொல்லிவிடாதீங்க, ஆதாரம் சொல்லணும்.
என்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு சிந்தித்து நீங்கள் பேச வேண்டுமே தவிர உதாரணம் காட்டி பேசக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா தல்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வாகிய எனக்கு நீங்கள் உதாரணங்கள் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி மந்திரி பிரதமர் முதலமைச்சர் அந்த விளையாட்டுல என்ன செய்யக்கூடாது, ஏன் விஷயத்தில் சொல்லக்கூடாது. இன்னல்லாஹ யஅலமு அன்தும் லா தஅலமூன், நான் தான் அறியக்கூடியவனா இருக்கேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ போட்டு எனக்கு போய் என்ன செய்யாத, பிரதமரை பார்க்க முடியுமா, அது மாதிரி அல்லாஹ் பார்க்க முடியும். அல்லாஹ் பிரதமர் ஒண்ணா, அல்லாஹ் முதலமைச்சர் ஒண்ணா, அப்ப எனக்கே நீ உதாரணம் காட்டுற என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 16வது அத்தியாயத்தில் 74வது வசனத்தில் சொல்கிறான். நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய யாசீன்ல கூட என்ன அல்லாஹ் சொல்றான், வலரபலனா மஸலன், எனக்கு இவன் உதாரணம் சொல்கிறான். அல்லாஹ் சொல்றான், எனக்கு போய் இவன் உதாரணம் சொல்கிறான். நசிய ஹல்கா, இவனை நான் படைத்திருக்கிறேன் என்பதை மறந்து விட்டான். அடே, நான் உன்னை படைச்சவன், நீ படைக்கப்பட்டவன், நீ எனக்கு உதாரணம் சொல்றியா? நான் உன்னை படைச்சிருக்கேன், படைச்சவனுக்கு படைக்கப்பட்டவன் உதாரணம் காட்டு, என்னடா அர்த்தம் கேட்கிறான். வலரபலனா மஸலன், நமக்கு இவன் உதாரணம் சொல்கிறான். நசிய ஹல்கா, நாம் அவனை படைத்திருப்பதை மறந்து விட்டான் என்று 36வது சூராவுல யாசீன்ல 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வை போல ஒன்னு இருந்தா தானே உதாரணம் காட்டணும், அவனை போல எதுவுமே கிடையாது. 42:11 சொல்றான். 112 இஹ்லாஸ் குல்ஹுல்லாஹ் சூராவுல சொல்கிறான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா ஒருவருமே இல்லை. ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி யாராவது உதாரணம் சொன்னாங்கன்னா, ஏன்பா நீ பிரதமரையும் அல்லாவையும் ஒப்பிடுறியப்பா, பிரதமர் எல்லாம் ஒண்ணா, முதலமைச்சர் கொண்டாந்து ஜாயிண்ட் பண்ணி அது மாதிரி தான் நீ எல்லாம் நினைக்கிறிய, அந்த மாதிரி தான் அல்லாவும் இருக்கிறான் என்று கேட்டால் அந்த வாதம் அடிபட்டு போயிடுது. அல்லாஹ் விஷயத்துக்கு ஆதாரங்களை தான் காட்டணும். குர்ஆன்ல இருந்து காட்டு, ஹதீஸ்ல இருந்து காட்டு, இந்த மாதிரி அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான்னு சொல்லு, நாங்களும் செய்யறோம். அதை அல்லாஹ் அனுமதிச்ச நம்ம மறுக்க போறோம்? அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான்னு குர்ஆன்ல இருந்து அல்லாஹ்வுடைய வாசகத்திலிருந்து காட்டணும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையிலிருந்து காட்டணுமே தவிர இந்த மாதிரி உதாரணங்களை சொல்லக்கூடாது. இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், இந்த உதாரணம் எவ்வளவு பைத்தியக்காரத்தை நீங்க சிந்திச்சாலே விளங்கிக்கிறோம். எதனால உங்களுக்கு நீங்க பிரதமரை நீங்க பார்க்க போறீங்க, அதுக்கு ஒரு புரோக்கர் வேணும், ஒரு புரோக்கரோ 10 புரோக்கரோ தேவைப்படும். ஒரு முதலமைச்சரை பாக்குறீங்க, ஒரு 5 புரோக்கர் வரைக்கும் என்ன செய்யும் உங்களுக்கு தேவைப்படும். 5 புரோக்கர் வழி இருந்தா தான் முதலமைச்சர் உங்களுக்கு அணுக முடியும். ஒருத்தனை கொண்டுலாம் கூட அணுக முடியாது. ஏன்னா முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் உள்ளவரை நீங்க பார்க்க இயலாது, அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளவரை உங்களுக்கு எல்லாம் சாதாரண மக்களுக்கு எல்லாம் பார்க்க இயலாது. அப்ப கீழ இருந்து கொஞ்சம் மேல கொஞ்சம் மேல கொஞ்சம் மேல கொஞ்சம் மேலன்னு போறதுக்கு 5-10 தேவைப்பட்டுரும். அவ்வளவு புரோக்கர் இருந்தா தான் யார் அணுக முடியும், அங்க அணுக முடியும். இது உண்மை. ஏன் இந்த நிலை ஏற்படுகிறது, எதனால் பிரதமரை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு புரோக்கர் தேவைப்படுகிறது? பிரதமருக்கு பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பிரதமரை பார்க்கறதுக்கு யாரை கூட்டு போகணுமா? பிரதமருக்கு ஒரு பையன் மகன் இருக்கிறாங்க, அந்த மகன் போய் பிரதமரை பார்க்க போறான், யாரை கூட்டு போகணுமா? கூட்டு போக வேண்டிய தேவையில்லை, அவர் நேரம் போயிடுவான். அப்ப எதனால இந்த பிரதமருக்கு நீங்கள் புரோக்கர் தேவைப்படுதுன்னு கேட்டா, பிரதமருக்கு உங்களுக்கு தெரியாது. எதனால உங்களுக்கு ஆளு கூட்டு போறீங்க? உங்களுக்கு பிரதமர் தெரியும், டிவியில பார்த்திருப்பீங்க, பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, புஸ்தகங்கள்ல படிச்சிருப்பீங்க. பிரதமருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? 100 கோடி மக்களுடைய பேரு, அட்ரஸ், முகவரி எல்லாம் அவருக்கு தெரியுமா? மூஞ்சிலாம் தெரியுமா? அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாதனாலதான் ஒரு ஆள் கூட்டிட்டு போய் நல்லா இருந்தாங்க சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அவரை யார் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், உங்களை யாருக்கு தெரியுமோ அவர் போய் அவரை பிரதமருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நடுவில் என்ன செய்வாரு, 2 பேரையும் ஜாயிண்ட் பண்ணி விடுறாரு. அப்ப முதலமைச்சரை பார்க்க போறீங்க, முதலமைச்சர் ஏன் உங்களுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போறீங்க? முதலமைச்சருக்கு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு முதலமைச்சரை தெரியும், முதலமைச்சருக்கு உங்களை தெரியாது. கலெக்டர் உங்களுக்கு தெரியும், கலெக்டருக்கு உங்களை தெரியாது, உங்க யாரையும் கலெக்டருக்கு விளங்காது. அப்ப நீங்க புரோக்கர் இல்லாம போனீங்கன்னு சொன்னா அவர் கேட்பாரு, இவன் யாரா உள்ள விட்டது, இவன் வெளியேது முதல்ல அப்படின்னு வெளியே ஏற்றிடுவாங்க. வாசல்ல நிக்கிற செக்யூரிட்டி என்ன செய்வாங்க, உங்களுக்கு விரட்டி அடிச்சிருவாங்க. இதனால தெரியாத காரணத்தினால. இப்ப அல்லாஹ்வுக்கு நம்மள தெரியாதா? நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்றோம், யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, செல்வத்தை கொடுங்கணும். அல்லாஹ் அப்படி எட்டி பார்த்து இவன் யாரா புது ஆளா இருக்கான், இவனை நான் பார்த்து அப்படி சொல்ல போறானா? பிரதமர் சொல்லுவார், அந்த மாதிரி சொல்லுவானாங்க. பிரதமர் என்ன சொல்லுவாரு, இவன் எல்லாம் புது ஆளா இருக்கான், இவன் யாரா உள்ள விட்டது இவன் அப்படின்னு கேட்பாரு. ஏன்? அவருக்கு தெரியாது. நான் கொல்ல வந்திருக்கானா, வேற நோக்கத்துல வந்திருக்கிறேனா, வேற ஏதாவது தூண்டுதல்ல வந்திருக்கிறேன், ஒன்னும் அவருக்கு தெரியாது. அதனால எவன்டா உள்ள விட்டதுங்கிறதா அங்க டாபிக்கா போயிருமே தவிர என்னுடைய கோரிக்கையெல்லாம் அங்க வைக்க முடியாது. ஆனா அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கும் போது, அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு ஒருத்தன் கேட்கறான், இவன் யார் ஆளு புதுசா இருக்கான், உனக்கு யார ரெக்கமெண்ட் இருக்கா, உன்னை பத்தி சொல்றதுக்கு ஆள் இருக்கா, அல்லாஹ் கேட்பான். கேட்டான் அல்லாஹ். அவன் அப்ப அல்லாண்டால எல்லாம் தெரியும். அப்ப தெரிஞ்ச ஆளுக்கு ஏன் புரோக்கரு?
நீ ஏன் தெரியாதவனுக்கு புரோக்கர் கூட்டிட்டு போறோம்னா தெரிஞ்சவனுக்கு நீ ஏன் புரோக்கர் வைக்கிற? பிரதமருக்கு மகனாவா நீ இருந்துகிட்டு இதுக்கு புரோக்கர் வைக்கிற? நீ முதலமைச்சர் மகனா நீ இருக்கிற, நீ எதுக்கு புரோக்கர் வைக்கணும்? உனக்கு தான் முதலமைச்சர் மகன்னா முதலமைச்சர் உனக்கு தெரியுமே, நீனே அப்பனுக்கு அப்பனை போய் பாக்குறதுக்கு புரோக்கர் வைப்பியா? அப்ப நீ பிரதமருக்கு மகனா இருந்தால் அந்த பிரதமருக்கு மகன் எப்படி தெரிவானோ அதை விட லட்சம் மடங்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு தகப்பனுக்கு மகனை எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அதை விட லட்சம் மடங்கு அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும்போது என்ன செய்யுமா? நேரடியா கேட்டோம்னா இவன் உன்னை ஆளை கூட்டிட்டு வா, உனக்கு ரெக்கமெண்ட் கூட்டிட்டு வான்னு அல்லாஹ் சொல்லுவான்னு நினைத்தால் இது எவ்வளவு பெரிய கேவலமானது, அல்லாஹ்வுக்கு இறைத்தன்மைக்கு எவ்வளவு பங்கம் விளைவிக்கக்கூடியது. அப்படி ஒருத்தன் இருந்தா அவன் அல்லாஹ்வுக்கு தகுதியற்றவன் ஆயிடுறான். இவங்க சொல்ற மாதிரி இருந்தா அந்த அல்லாஹ் நமக்கு என்னதுக்கு என்ன? நல்ல ஏமாத்தலாம் அல்லாஹ்வை. நம்ம செய்யற ஒண்ணுமே தெரியாது, யாராவது சொல்லி கொடுத்தாதான் தெரியும்னா நம்ம எல்லா பாவமும் செய்யலாமே, அவனுக்கு தெரியாத. அப்ப எல்லா என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அவனுக்கு தெரியாது. நம்ம யாராவது கூட்டிட்டு போய் என்ன செய்வோம்? தப்பிச்சுக்கிறோன்னு வந்துருமே. அவன் அம்புட்டே அவனே நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் பாக்குறதுன்னு பத்தாம ரெண்டு மலக்கு வர நிப்பாட்டி அவரை வேற தனியா ரெக்கார்டு பண்ண சொல்றான். அதுவும் பத்தாது, கழுத்துல ஒரு சிப்பு மாட்டி வச்சுக்கிட்டு அதுலயும் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுற மாதிரி வச்சிருக்கேன்னு நல்லா சொல்றான். இப்படி பலவிதமான ரெக்கார்டுகளை நமக்கு எதிராக வைத்துக் கொண்டு கண்காணித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய அனைத்து டீட்டெயில் அவனுக்கு தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு எதுக்கு புரோக்கர்? எதுக்கு அவனுக்கு எதுக்கு இடைத்தரகர்? எதுக்கு இந்த அவுலியாவை கூப்பிடுற காரணம் சொல்றான்? அவுலியாவை கூப்பிடுற காரணம் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வை கேவலப்படுத்தி விட்டான். அல்லாஹ்வை ஒண்ணுமற்றவன் ஆக்கிட்டான். அல்லாஹ்வை மனுஷனை விட மோசமாக, மனிதனை விட மனுஷனுக்கு சமமாக ஆக்கி விட்டான் என்று விளங்குதா இல்லையா? அப்ப எந்த ஒரு காரணத்தினாலையும் புரோக்கர் வைக்கலாம் என்பதற்கு ஒரு நியாயமும் கிடையாது. மனிதர்களுக்கு தான் புரோக்கர் தேவை. ஒரு காரியம், ஒரு வீடு பிடிக்கிறாண்டா கூட உங்களுக்கு பிடிக்க முடியாது. ஏன் தெரியாது? எங்கெங்க காலி இருக்குது, எந்தெந்த இருக்கு நமக்கு விளங்காது. அதையே வேலையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பான், விரல் நுனியில தகவல் வச்சிருப்பான். அந்த மாதிரி உலகத்துல எந்த காரியம் செய்வதா இருந்தாலும் அதுக்கு தரகர்கள் வச்சு செஞ்சாதான் சீக்கிரமா முடியும். ஏன்னா அனைத்து விஷயங்களும் அனைவரும் தெரிந்திருக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு எப்படிப்பா இதை போய் பொறுத்துறீங்க? அவனுக்கு அனைத்தும் தெரியுமே. இப்ப டாபிக் என்ன ஆயிடுச்சு? இந்த உதாரணம் அடிபட்டு போச்சு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நிறைய பாவம் செஞ்சுட்டாங்க. எப்படிலாம் ஏமாத்தாங்க பாருங்க. நாம அல்லாஹ்வுக்கு எத்தனை கட்டளை மீறுறோம், அல்லாஹ் எவ்வளவு உத்தரவு நமக்கு போடுறோம், அனைத்தையும் மீறுறோம். மீறும் போது நம்ம மேல கோபமா இருக்கிறான். அல்லாஹ் அணுகணும் புரோக்கர் தேவையில்லைதான், இருந்தாலும் அல்லாஹ் நம்ம மேல கோபமா இருக்கிறான். நீ எனக்கு செய்யற காரியத்தை நீ ஒழுங்கா செய்யாம இருந்துகிட்டு அப்புறம் என்கிட்ட கேட்கிறேன் அல்லாஹ் கேட்டுருவான். இவங்க நினைக்கிறாங்க எப்படி நம்ம அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளையும் மீறுகிறோம், அல்லாஹ் ஜக்காத்து ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறோம். அதே மாதிரி எல்லா அநியாயமும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. இவ்வளவும் செஞ்சு விட்டு போய் தேவைக்கு மட்டும் போய் கேட்டோம்னா அல்லாஹ் அப்படி தருவான்? எவ்வளவு கோவப்படுவான்? ஒரு முதலாளி சொல்ற எல்லா உத்தரவையும் ஒருத்தன் மீறிவிட்டு இப்ப பெருநாளைக்கு போனஸ் தாங்கன்னு கூட கொடுப்பான். அவன் சொன்ன வேலை ஒழுங்காச்சு பின்னாடா போனஸ் கேட்கறன்னு கேட்பானா இல்லையா? அப்ப அந்த மாதிரி என்ன செய்வான்? அல்லாஹ்வும் நம்ம மேல கோபமா இருக்கிறான். அல்லாஹ் கோபமா இருக்கிற காரணம் என்ன? நம்ம சரியா நடக்கல. இது உண்மை. சரியா நடக்கலங்கிறது உண்மை. அல்லாஹ் சரியா நடக்கலங்கிறதுக்காக கோபப்படுவான் என்பது உண்மைதான், அது மாற்றம் கிடையாது. அவன் விரும்பப்படி நடக்கலன்னா கோபம் இருக்கும் அல்லாஹ்வுக்கு. அதுக்காக வேண்டி அவன்கிட்ட கேட்காம வேற ஆள்கிட்ட கேட்கணுங்கிற எது எப்படி பொருந்து? என்ன சொல்றான்னு கேட்டா அல்லாஹ் கோபமா இருக்கிறதுனால நம்ம அவுலியாட்ட போய் கேட்டோம்னா அவுலியா நேரம் பார்த்து பக்குவமா அந்த நேரத்தில் அல்லாஹ் எடுத்து சொல்லி நமக்கு வாங்கி தந்துருவாரு. நமக்கு அது தெரியாது. இந்த பாரு எப்படி ஒரு தாய் புள்ள உதாரணம் காட்டிடுவான். ஒரு குடும்பத்துல ஒரு பையனுக்கு சைக்கிள் வேண்டி இருக்கிறது. அப்ப அப்பாட்ட போய் கேட்டா கோவக்காரர் தரமாட்டான். அப்ப என்ன செய்யணும்? உம்மாட்ட போய் கேட்பான், உம்மா சொல்லி வாங்கித்தாங்க. உம்மா போய் என்ன செய்வாங்க? பாப்பாட்ட நேரம் பார்த்து சொல்லி வாங்கி கொடுத்துருவா. இந்த உதாரணத்தை வச்சுக்கிட்டு நம்மளுக்கே ஒரு பொருள் தேவை இருந்தால் தாயை பிடித்து, தாய் வழியாக தகப்பனை பிடித்து நம்ம வாங்குகிறோமா இல்லையா? ஏன் வாப்பாண்டா கோவக்காரரு, உம்மாண்டா இறக்கம் உள்ளவங்க, அந்த மாதிரி வாங்குறோமா இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம செய்யற வேலையின் காரணமாக அல்லாஹ் நம்ம மேல கோபமாக இருக்கிறான். கோபமா இருக்கும் பொழுது அவன்கிட்ட போய் கேட்டா நமக்கு தரமாட்டான். அதுக்காக இந்த இடைத்தரகரை வைத்து நம்ம என்ன செய்யறோம்? கேட்கணும் அப்படிங்கிறான். இதுக்கு அல்லாஹ் கட்டுமையா பதில் சொல்றான், கட்டுமையான கோபத்தோட சொல்றான். ஏண்டா நான் கோபமா இருக்கேன்னா நீ அவர் இறக்கம் உள்ளவரா இருக்காருன்னா என்னை விட அவர் அளவற்ற அருளாளனா என்ன நினைக்கிறான்? அல்லாஹ் கோபமா இருக்கானா, இறக்கம் இல்லையா? இந்த அவுலியா ரொம்ப இறக்கம் உள்ளவரான் இவர் மீது. இவர் மீது தாய் எப்படி இறக்கம் உள்ளவளோ, தாய் தகப்பன் உதாரணம் காட்டுறாங்க இல்ல. இதுல யாருக்கு அன்பு பிள்ளை மேல அதிகமா இருக்கு? தாய்க்கு தான் இருக்கும். அப்ப இவன் தாய் மாதிரி யாரை பார்க்கறான்? அவுலியாவை பார்க்கறான். தகப்ப மாதிரி யாரை பார்க்கறான்? அல்லாஹ்வை பார்க்கறான். அப்ப அல்லாஹ்வை விட அவுலியாக்களுக்கு இந்த அடியார்கள் மீது ரொம்ப கருணை.
அல்லாஹ்வை விட அவுலியாக்களுக்கு ரொம்ப என்ன செய்யுது, இறக்கம் ஜாஸ்தி அப்படிங்கிறான். அதுக்குதான் அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்னா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் கபர் வணங்கிகள் நாளைக்கு சொல்லிடுவாங்க, அதுக்காக நீங்க சொல்லிருங்க. என்ன சொல்லுங்க, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், எனது அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், என்னுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ்வைய நான் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறேன். பாவம் செஞ்சவங்களை அல்லாஹ் கூப்பிடுறான், பாவம் செஞ்சா வராதேன்னு அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கி இருந்தான்னு சொன்னா நீ வேற எங்கிட்டாவது போய் தொலை. அல்லாஹ் என்ன கூப்பிடுறான், பாவம் செஞ்ச அடியார்களே வாருங்கள். எவன் பாவம் செய்யல என்கிட்ட மன்னிப்பு கேள்றானா, நான் என்கிட்ட தான் நீ வந்தாவன்னு. நீ பாவம் செஞ்சாலும் வேற ரப்பா இருக்கான் உனக்கு, நீ பாவம் செஞ்சதுக்காக என்னை விட்டு வேற இறைவனை தேட முடியுமா உன்னால, அது எனக்கு தெரியும். அதனால உன்னை கூப்பிடுறேன், பாவம் செய்த அடியார்களே, நீ என்ன பாவம் வேண்டாலும் செய்ய தொலைஞ்சிட்டு போ. மனுஷன்னா பாவம் செய்யத்தான் செய்வான். என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, என்கிட்ட சரணடைஞ்சிரு, என்னிட்ட உதவிகள் நான் தான் எல்லாத்தையும் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன்னு. பாவிகள்லாம் வராதே, புரோக்கர் கூட்டிட்டு வேண்டா சொல்றான்ல. எப்படி சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்ட பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களையும் நான் அல்லாஹ்வை நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் என்று 39:53 பொது அழைப்பு விடுகிறான் பாவிகளுக்கு. புரோக்கர் வேண்டியது இல்லைங்கிறதுக்காக வேண்டி. இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், வமன் யக்னுது மின் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லல்லாஹ், வழிகட்டவனை தவிர வேற எவனும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்க மாட்டான். எதுக்கு நம்பிக்கை இழக்கிற, நீ பாவம் செஞ்சா என்னடா, அல்லாஹ்வுடைய கருணையில் எதுக்கு நம்பிக்கை இழக்கிற? நான் பாவம் செஞ்சாலும் அவன் எனக்கு கருணை செய்வான், நான் பாவம் செஞ்சாலும் அவன் மன்னிப்பான், நான் பாவம் செஞ்சாலும் என் மீது இரக்கம் காட்டுவான், அவன் அளவற்ற அருளாளனா இருக்கான்னு நினைக்கணுமே தவிர நான் பாவி அவன் என்னை கண்டுக்கிற மாட்டான் அப்படின்னு எப்ப நினைக்கிறியோ நீ வழிகேடன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 15:56 சொல்லுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொன்னா காஃபிருங்கிறான். யார, என் மீதெல்லாம் அல்லாஹ் கருணை செய்ய மாட்டான்னு ஒருத்தன் சொன்னான்னு வைங்க, அந்த வினாடி அவன் காஃபிர் ஆயிடுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா தைஅஸூ மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னஹு லா யைஅஸ் மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். நான் உனக்கு கருணை செய்ய மாட்டேன்னு நான் சொன்னனா, நீ பாவம் செஞ்சா என்னை நெருங்காதன்னு சொன்னனா, பாவம் செஞ்சா நீ யாரையாவது புரோக்கரை கூட்டிட்டு வான்னு சொன்னனா, என்னை கூப்பிடுறான் நான் தர்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அப்புறம் என்ன நம்பிக்கை இல்லைன்னா நீ காபிரு, நீ என்னை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பலங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் கோபமா இருக்கும், அதனால எங்களுக்கு அணுக முடியல, அதனால இரக்கமுள்ள அவுலியாக்களை தேடுகிறோம்னு சொன்னீர்களே, ஆனால் அந்த ஒரு சொல்லுனாலேயே நம்ம காபிர் ஆகி விடுவோம். இது 12வது சூராவுல 87வது வசனத்தில் சொல்கிறான், வல்லதீன கஃபரு பி ஆயாத்தில்லாஹி வ லிகாயிஹி, அல்லாஹ்வை சந்திப்பதையும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் யார் நிராகரிக்கிறார்களோ உலாயிக யைஸு மின் ரஹ்மத்தி, அவர்கள்தான் எனது அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்க நம்பிக்கை இழந்தீங்க என்று சொன்னா நீங்க அல்லாஹ்வை மறுக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கிறீர்கள் என்று பொருள் சொல்லி 29வது சூராவுல 23 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் அளவற்ற அருளாளன் என்று நீங்க இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்றான், கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, உங்கள் இறைவன் தன் மீது ரஹமத்தை கடமையாக்கி கொண்டான். அவன் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டிய தேவையெல்லாம் இல்ல, அவனா என்ன செய்யறான், அவனுக்கு யார கடமையாக்க முடியுமா, அவனா எழுதிக்கிறான், நான் இந்த அடியார்களுக்கு கருணை காட்டுவது என் மீது கடமை, அவனுக்கு அவனே கடமையாக்கலாம், வேற எவன் ஆக்க முடியாதுல. இறைவன் சொல்லி காட்டுகிறான், கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, தன் மீது ரஹமத்து செய்வதை அருள் செய்வதை இறைவன் கடமையாக்கி கொண்டான். அவனுக்கு கட்டாய கடமை, உங்களுக்கு கருணை செய்வது அவனுக்கு கட்டாய கடமை. அந்த கடமை எவனும் ஆக்கினது இல்ல, அவனே ஆக்கி கொண்டது. அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான் என்று 6வது சூராவுல 54 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். பொய்யின் கருதபூக்க நபியே, உங்களை அவர்கள் பொய்யர்கள் என்று கருதுவார்களே, ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ரப்புக்கும் து ரஹ்மத்தின் வாசியா, உங்கள் இறைவன் விசாலமான கருணையுடையவன், அதனால தப்பிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. பொய்யாக்குன்னா அழிச்சிடணுமா இல்லையா, அப்ப கூட அழிக்க மாட்டேன், விசாரணமான கருணை உடையவன் என்று நீங்கள் அங்க சொல்லுங்கள் என்று 6:147 சொல்றான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான், அல்லாஹ் கோபக்காரனா இருந்தான்னு வைங்க, 700 கோடி மக்கள்ல 70 பேர் தான் மிச்சமா இருப்பான், அப்படியும் காலி பண்ணிடுவான். அவ்வளவு தப்பு பண்றான் மனுஷன். கோபத்துக்காக வேண்டி அவன் கோபத்தை காட்டினான்னு வைங்க,
எவனையாவது விட்டு வைக்க தகுதி இருக்கா நம்ம யாருக்காச்சும்? உலகத்தில் வாழ்கிற மக்கள்ல எல்லாருமே அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன செய்யறோம்? பெரிய அளவுல சின்ன அளவுல மீறி கொண்டுதான் இருக்கிறோம். அது அல்லாஹ் சொல்றான், ஒரு ரப்புக்கல் கஃபூரு துர் ரஹ்மா, உங்களுடைய இறைவன் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். லவ் யுஆஹிதுஹும் பிமா கஸபு, அவர்கள் செய்கிற தீய காரியத்திற்காக அவர்களை பிடிப்பதாக இருந்தால் லஅஜ்ஜல லஹுமுல் அஸாப், வேதனையை உடனே இப்பவே தந்திருப்பான். அதனால அல்லாஹ் இல்லங்கிற அவனுக்கு சோறு கொடுக்கறான், ரெண்டு அல்லாங்கிற அவனுக்கு சோறு போடுறான், அல்லாஹ் பதவியை கொடுக்கறான், அந்தஸ்தை கொடுக்கறான், மரியாதையை கொடுக்கறான், உடனே பிடிக்க மாட்டாங்கறான். இதெல்லாம் கருணைக்கு அடையாளமா இல்லையா? நம்ம செய்யற செயல் உலகத்தை அழிச்சு பண்ணுவோம், இந்த உலகமே தேவையில்லைன்னு முடிச்சிருந்தேன். ஒரு 100-200 பேர் தேர்வான் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 100 மார்க் எடுக்கிறான், அவங்க கூட 100 எடுக்க முடியாது. ஏதோ பாஸ் மார்க் எடுக்கிறான், அவ்வளவுதான் தேரக்கூடியவனா இருக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் கருணை செய்யக்கூடியவனா, அவன் மேல நம்பிக்கை இழக்கிற. அப்ப நீ எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அவன்கிட்ட தான் நீ சரணடையுமே தவிர, நம்ம அவுளியாட்ட போய் அவுளியா நமக்கு வாங்கி தருவாங்கன்னு எப்ப நினைக்கிறியோ அல்லாஹ்வை கொடூரனாக நீ பார்க்கிறாய், அவனை கருணையற்றவனாக பார்க்கிறாய். அவனை விட இந்த செத்து போன ஆட்கள் உன் மீது அதிக இரக்கம் உள்ளவர்கள் என்று நீ பார்க்கிறாய். உனக்கு ரஹ்மான் இவங்களாயிடுறாங்க. அல்லாஹ் ரஹ்மானா இருக்கிறதுக்கு பதிலா உனக்கு ரஹ்மான் யாரு? அல்லாஹ் கொஞ்சம் கருணை உள்ளவன், அவுளியா ரொம்ப கருணை உள்ளவர், ரஹ்மான் அளவற்ற அருளாளன் என்று நீ அவுளியாவை ரஹ்மானாக்க பார்க்கிற. அதனால இந்த உதாரணங்கள்லாம் நிக்காது. எந்த உதாரணம்? அல்லாஹ் நம்ம பாவியா இருக்கிறோம், அல்லாஹ் கோபமா இருக்கிறான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையில் அடிச்சிட்டாங்க. நீங்கள் பாவிகளா இருந்தால் மகான்கள் பாவமற்றவர்கள் பேச்சுக்கு வச்சுக்கிறோம், மகான் பாவம் செய்யறவன் தான் இருப்பான். அதுல எந்த மகானா இருந்தாலும் சரி, அதுல டவுட்டே கிடையாது. கொஞ்சம் கம்மியா செய்வான், பாவம் செய்யாட்டி மனுஷனே கிடையாது. அது நீங்க புரிஞ்சுக்கிறோன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம், பாவமே செய்யாத ஆள்னு வச்சுக்கிறோம். நீங்க பாவம் செய்யறீங்க, பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா இது எப்படி எல்லாம் எடுத்துக்கிறான் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தன் அல்லாஹ்ட்ட தௌபா செய்து மன்னிப்பு கேட்டானேயானால் பாலைவனத்தில் தன்னுடைய ஒட்டகத்தை தவற விட்டவன் திரும்ப கிடைத்த பிறகு எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதை விட அல்லாஹ் அதிக சந்தோஷப்படுறான். பாலைவனத்தில் போயிட்டு இருக்கீங்க, ஒட்டகத்துல போறீங்க, ஒட்டகத்தை திடீர்னு காணா போச்சு, தண்ணி சாப்பாடு அந்த ஒட்டகத்தெல்லாம் இருந்துச்சு. இப்ப தப்பிச்சு வர முடியுமா உங்களுக்கு? பாலைவனத்தில் நடந்து போய் கடக்க முடியாது, அங்கனே செத்து கருவாடா போயிட வேண்டியதுதான், யாரும் வரவும் மாட்டான் உதவிக்கு. அந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கொள்ளும் போது ஒரு அரை மணி நேரம் அப்படி கண்ணை ஏர்ந்து தூங்குறீங்க, முழிச்சு பார்த்தா ஒட்டகம் முன்னாடி நிற்கிது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒட்டகம் காணா போச்சுன்னு நம்பிக்கை இழந்து மூர்ச்சையாய் விழுந்து திடீர்னு முழிச்சு பார்த்து அந்த ஒட்டகம் முன்னாடி நின்றா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதை விட அல்லாஹு அஃப்ரஹு, அல்லாஹ் இதுக்கு மேல சந்தோஷப்படுறான். எதை பார்த்து? ஒரு அடியான் பாவத்தையெல்லாம் செஞ்சு விட்டியா, அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சுட்டேன்ல, நீ உன்னை விட்டா யார் மன்னிப்பா, நீ தான் மன்னிக்கணும்னா போனா போதும் எல்லாம் மன்னிக்க மாட்டான், சந்தோஷத்தோட மன்னிக்கிறான். என் அடியானை பார்த்தீர்களா, அவனுக்கு ஒரு எஜமான் இருக்கான், எவ்வளவு விளங்கி இருக்கிறான், பாவத்தை செஞ்சுவிட்டு மன்னிக்கிறதுக்கு நான் ஒருத்தன் இருக்கிறேன், என்ன செஞ்சாலும் நான் மன்னிச்சிருவேன், எவ்வளவு என்னுடைய கருணையை புரிந்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது புகாரியில 6308வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதனால நீங்க என்ன விளங்கிறேன்னு, இந்த மாதிரியான உதாரணம், எந்த உதாரணம்? முதலமைச்சர், மந்திரி, கவர்னர், பெரியார்கள், சின்னார்கள், இந்த உதாரணங்கள்லாம் அல்லாஹ் விஷயத்தில் ஈடுபடாது. அதே மாதிரி நம்ம பாவம் நம்ம செஞ்சிருக்கிற காரணத்தினால் நம்ம அவனை அணுக முடியாது என்று நினைப்பீர்களே, ஆனால் இது மாதிரியான உதாரணங்களும் அல்லாஹ்விடத்தில் ஈடுபடாது. காரணம், அல்லாஹ்வுக்கு உதாரணம் காட்டக்கூடாது. அல்லாஹ்